அமீருல் முஃமினீனை சந்திக்க வந்து சந்தோஷமாக சலாம் சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. ஃபக்கால் உமர் மா ஷஅனுக், பதில் சொல்லி என்ன விஷயம், எந்த தகவலும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு ஃபக்கால் உமர் மா தரா மின் ஷானி, எந்த விஷயத்தை கேட்குறீங்கன்னு கேட்கிறார். என்ற விஷயம் இல்லை, நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? அலஸ்த தரா, அவர் சந்தேகப்படுற இப்படி இந்த மாதிரி டயர்டா ஏன் வந்திருக்கிறீங்கன்னு வேறவா கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அலஸ்த தராணி சஹீஹல் பதன், ஆரோக்கியமா இருக்கிறனா இல்லையா, சுத்தமான ரத்தத்தோடு இருக்கிறனா இல்லையா, என்னோட என்ற உலகம் இருக்குதா இல்லையா, என்னோட என்ற உலகம் என்ன, கார் பூமியெல்லாம் இல்லை, அவர்கிட்ட வீட்டுல இருந்த பாத்திரங்கள் கோப்பை சாப்பாடு தூக்கி தான் வந்திருக்கிறாரு, என்னோட என்ற உலகம் இருக்கு, இதுக்காங்கலாம் நீங்க என்னத்தை கேட்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனசுல இவர் வந்த கோலம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப கேட்கிறாரு, முஸ்லீம்கிட்ட சொத்திலிருந்து ஏதாவது குணம் வந்திருக்கிறீங்களா, முஸ்லீம்கிட்ட சொத்து பையெல்லாம் சேர்த்தீங்களே அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இதுதான் ஏண்ட சொத்து, இந்த ஒழுவெடுக்கிற தண்ணி பாத்திரம் பால் இதுகள் இருக்குதானே, இதுதான் என் சொத்து, ஏண்ட உலகம் இதை தொடர்ந்து தான் என்ன செய்யும் போகும், இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. உமர் நான் கேட்கிறேன், ஃபஜியத்த தம்சி, இவ்வளவு தூரம் நடந்தா வந்தீங்கன்னு கேட்கிறாரு, இவ்வளவு தூரமும் நடந்தா வந்தீர்கள், காலன ஆம், ஆம் நான் நடந்துதான் வந்தேன் என்றாரு. உமர் சொல்றாரு, நான் நடந்துதான் வந்தேன் என்றாரு. ஃபகால அமாக்கான லஹு அஹதும் யதபர்ரஉ பிதாபத்தின், ஒருத்தர் உங்களுக்கு வாகனம் ஒன்று தரலையான்னு கேட்கிறாரு. நீங்க ஒரு அமீர், ஒரு வருஷம் அமீர் ஆயிருக்கிறீங்க, இந்த வாகனத்தை போக யாரும் தரலையாண்டு. இவர் சொல்றாரு, மாஃபாலு, தரவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை என்றாரு. அவர்கள் தரவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை, எனக்கு அந்த உரிமையும் இல்லை என்றாரு. நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு உரிமையும் இல்லை, அவர் எனக்கு தரவும் இல்லை என்றாரு. அதாவது அந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிறார், ஒரு அளவுல கூட என்னது எதுவும் செய்யல. அப்ப கேட்கிறாரு, அந்த சொத்துக்கள் அங்க எடுத்த ஜக்காத் அதெல்லாம் என்ன? அப்ப சொல்றாரு, நீங்க என்னை நம்பித்தானே அனுப்பினீங்க, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஏண்டா ஒரு வருஷமா எந்த குறையும் வரல இவரை பத்தி, மற்ற அமீரை பத்தி எல்லாம் குறை, இவரை பத்தி வரல, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, போன உடனே ஊர்ல உள்ள தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டேன், முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிட்டேன், இங்க இருக்கிற இதெல்லாம் கிடைக்கிற சொத்துக்கள் எல்லாம் கிடைக்குதோ அந்த சொத்தை எடுத்து இங்க கஷ்டப்படுறவங்க வறுமையில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் நாங்க சரியா பிரிச்சு கொடுத்துருவோம், நான் அவங்களோட பேசினேன், அவர்கள் சம்மதித்தார்கள், அத்தனை பிரிச்சு கொடுத்துட்டேன், அதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க மாட்டா உங்களுக்கும் வந்திருக்க மாட்டாரு, அதுல உமரே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க மாட்டா அது உங்களுக்கு அனுப்பி இருப்பேன், உங்களுக்கு பங்கெல்லாம் அனுப்பல என்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனசுல ஒரு சந்தோஷம், நேர்மையாக நடந்திருக்கிறார், ஒரு சதம் இல்ல, வாழ்க்கையை தனியா வாழ்ந்திருக்கிறாரு, கஷ்டத்தோட வாழ்ந்திருக்கிறாரு, வாகனம் என்று ஒன்றும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, போன ட்ரெஸ்ல மாற்றம் இல்லை, எல்லாம் அதே மாதிரி இருக்குது. அப்படி என்று சொன்ன இவர் நல்ல ஒருவர், இவரை மறுபடி என்ன செய்வோம், அதே இடத்திற்கு தலைவராக நியமிப்போம் என்று சொல்கிறார். நீங்க அதே இடத்துக்கு தலைவரா போங்கன்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, அந்த இடத்துல அந்த இடத்துக்கு தலைவரா போன்னு சொன்னோன்னே, இல்ல வேணாம், இதற்கு பின்னால உங்களுக்காக வேண்டி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், உங்கள் வேறு யாரு தலைவர் வந்தாலும் அவருக்காக வேண்டி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு நீ தலைமை பொறுப்பு ஆனாட்டான், செஞ்சதை சரியா செஞ்சிட்டேன், ஆனா இதுக்கு போற எனக்கு என்னது அது வேண்டாம், எனக்கு அனுமதி தாருங்கள், மதீனாவோட ஒரு மூலையில் ஒரு கிராமம் இருக்கிறது, என் குடும்பங்கள்லாம் அங்க இருக்குது, நான் அங்க போய் வாழ்றேன், நான் அங்க போய் வாழ்றதுக்கு அனுமதி தாங்கன்றான். உமர்லாம் அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த பின்னால் உமர்லாவோட உள்ளத்து ஒரு சந்தேகம், இது உண்மைதானா, இப்படி ஒரு லைஃப் இவர் வாழ்ந்திருக்கிறார், ஒன்றுமே டச் பண்ண, வாகனம் அட்லீஸ்ட் ஒண்ணு எடுக்கலன்னு ஓகே, வாகனம் எடுக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்றெல்லாம் இது உண்மைதானா என்றதை டெஸ்ட் பண்ணணும் என்பதற்காக ஹாரிஸ் என்ற தனது தோழரை அழைத்து சொல்கிறார், தீனார் எல்லாம் அப்படி ஒரு பேக்ல போட்டு கொடுக்கிறாரு, கொஞ்சம் தீனார, இதோட ஒரு விருந்தாளி மாதிரி அவரோட வீட்டுக்கு போங்க, மதீனாவோட ஒரு மூலையில வாழ்றாரு இவரு உமைர் இப்னு சாத், அவரோட வீட்டுக்கு போங்க, போய் பாருங்க எப்படி அவரோட லைஃப் போகுதுன்னு, கொஞ்சம் வசதியா வாழ்ற மாதிரி விளங்கினா உடனடியா அவசரமா வாங்க, அல்லது கஷ்டத்துல இருக்கிற மாதிரி விளங்கினா இதை கொடுத்துட்டு வாங்க. இப்ப முன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு ஜனாதிபதியா இருந்து எவ்வளவு கவனமா இருக்கிறார் தலைவரோட, இவர் சரியா நடக்கிறாரா சரியா நடக்கிறாரு எல்லாரையும் பார்க்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இந்த ஹாரிஸ் அங்க போறாரு, ஹாரிஸ் அங்க போன நேரத்தில் இவர் கேட்கிறாரு, அதாவது ஃபகால் லஹு இன்சில், விருந்தாளி அவங்க கூட தங்கணும், தாராளமா தங்குங்கன்றாரு, தாராளமா தங்குங்க என்று சொல்லிட்டு, மின்னாய் நஜித் உங்களோட ஊர் எது, எங்கிருந்து வாரீங்க, மதீனா டவுன், இவர் மூலையில் இருக்கிறவர் மதீனா டவுன்ல இருந்து வாரேன், அப்படியா, எப்படி அமீருல் முஃமினீன் எப்படி இருக்கிறாரு, சொல்ற கால சாலிஹன் நல்லா இருக்கிறாங்க, கைப தரக்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப உமர் எப்படி சட்ட விஷயங்கள் எப்படி இருக்கிறாரு, சட்டத்தெல்லாம் சரியா செய்யறாரு,
ஹத்து சட்ட குற்றவியல் எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹும்ம ஐன் உமர் சொல்றார், யா அல்லாஹ் உமருக்கு உதவி செய்வாயாக, உமருக்கு துணையாக நிற்பாயாக. ஃபைன்னி லா அலமு இல்லா ஷதீதல் ஹுப்பிலக், உமர் உன்னை கடுமையாக விரும்புகிறார் என்றார். யாரு? உமைர் இப்னு சாத். எப்படி ஒரு நல்லெண்ணம் தன் தலைவரோட, ஒரு அமீரா வந்து ஒன்னும் திருப்பி கொடுக்கல, வீட்டுக்கு போகல, இந்த வச்சுக்கங்க ஒன்னும் கொடுக்கல, அதையெல்லாம் நினைச்சியும் கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹும்ம ஐன்ஹு அலா உமர், அல்லாஹும்ம ஐன் உமர், யா அல்லாஹ் உமருக்கு உதவி செய்வாயாக. ஃபைன்னி அராஹு ஷதீதல் ஹுப்பிலக், அவர் உன்னை கூட விரும்புகிறார், கடுமையாக உன்னை விரும்புகிறார் ரப்பே என்று சொல்லி உமைர் துவா கேட்கிறாரு. அங்க 3 நாள் இவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கோதுமை கட்டி எடுப்பாரு, அதை வச்சு ரொட்டியில சுட்டு அப்படியே தேவை செஞ்சு இவரை கவனிப்பார். இவ்வளவுதான், காலை பகல் நைட் எல்லாம் இந்த 3 தான் கவனிப்பாரு. இவரும் ஒழுங்கா சாப்பிடல, இருக்கிற அவரும் என்னது ஒழுங்கா சாப்பிடல. 3 நாள் அப்படியே அவர் ஒன்றும் சொல்லாமல் இவர் ஒன்றும் சொல்ல, 3 நாள் போகுது. அப்ப இவரை ஒரு நாள் சரி அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு எங்கட வீட்டுல வந்து தங்குங்கன்ற. எப்படி? எங்கட வீட்டுல வந்து தங்க, அவரோட வீட்டுல தங்கவானா, அவர் உங்களுக்கு தார அந்த சாப்பாடுலாம் அவர்தான் அவரோட புள்ளகளுடைய சாப்பாடு, அவரையும் அவரோட மனைவியுடைய சாப்பாடு ஒன்றும் சொல்லாம உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாரு, நீங்க எங்கட வீட்டுல தங்குங்க என்றார். அப்ப இவருக்கு வழங்கிட்டு, இவர் மிச்சம் கஷ்டப்படுகின்றவர், சாப்பாட்டில் கூட பூரணம் இல்லை அப்படின்னு விளங்கிச்சு. உடனடியா அவர் கூப்பிடுறாரு, உமைரே, உமர் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரண்ணா. தீனார் அப்படியே கையில கொடுக்குறாரு. இவர் சொல்றாரு, என்னத்துக்கு இது, எனக்கு என்னத்துக்கு என்ன கேட்கிறாரு, இது எனக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான், எனக்கு இது எதற்கென்று கேட்கிறான். கேட்ட நேரத்தை மனைவி உள்ளுக்கு சத்தம் போடுறான், எடுங்க உமைரே, உமைரே அதை எடுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எடுங்க, இல்லைண்டா இந்த ஊர்ல தேவை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க, திருப்பி கொடுக்க வேணாத, ஒன்றோ உங்களுக்கு தேவைப்படும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைண்டா இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். உடனடியா அதை வைக்கிறாரு. அவர கண் முன்னாலே என்ன செய்யறாருன்னா, உமைர் அதை எடுத்து பிரிக்கிறார் அவசர அவசரமா. இந்த ஊர்ல என்னென்ன நாக்களிக்கிறாங்க பிரிச்சு கண் முன்னாலே கொடுத்து அனுப்பி விட்டாரு, இந்த ஆக்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி. இதை ஹாரிஸ் பார்த்துட்டு ஆச்சரியமா போறாரு. மறுபடி உமர் ரதியல்லாஹு அவங்ககிட்ட போய் சொல்றாரு, தீனார் இப்படித்தான் நடந்துச்சு, ஒரு கடும் கஷ்டத்தோட இருக்கிறார் என்று சொல்லி. உமர் ரதியல்லாஹு அவருடைய உள்ளம் வந்து இப்ப நிறைய தடமாறிச்சு. ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? உமைருக்கு. உமைரே, இந்த கடிதம் கிடைச்ச உடனே வாங்கண்டார், கடிதம் கிடைத்த உடனே வாங்கண்டார். அப்ப உமைர் ரதியல்லாஹு அவசரமா வருகிறார். வந்த உடனே பேசியெல்லாம் விசாரிச்சுட்டு கேட்கிறாரு, ஏன் நீங்க வந்து என்னது இந்த நான் தந்த சொத்துக்களை என்ன செஞ்சீங்க, தீனார் கொண்டாத தானே, அதை என்ன செஞ்சீங்க என்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, சனாத்து மா சுவாலுக்கான, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், உங்களுக்கு என்னத்துக்கு அதை கேட்கிறாரு. பேச்சில ஒரு நேர்மை இருக்கு, விளங்கிட்டானே, அதை காட்டிக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை, உங்களுக்கு என்னத்துக்கு கேட்கிறாரு. அவர் சொல்ற, அல்லாஹ்வுக்காண்டி சொல்லுங்க என்றார். உமர் சொல்றாரு, அவர்கிட்ட அல்லாஹ்வுக்காண்டி சொல்லுங்க. சொல்றாரு, எவர்களுக்கெல்லாம் இந்த சொத்து தகுதியோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். அவங்களோட உள்ளம் வந்து என்னது, அந்த அந்த இப்படி ஒரு வாழ்க்கையை என்று நினைத்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்க புடிங்க, கோதுமை மாலை ஒரு 2 மூட்டை மாதிரி எடுத்து கொடுக்குறாரு, கொடுத்து 2 உடுப்பையும் எடுத்து கொடுக்குறாரு, இதை எடுத்துட்டு போங்கன்றாரு. அப்ப உமர் சொல்றாரு, சாப்பாடு எனக்கு தேவைலாம், ஏண்டா நான் வீட்டுல கொஞ்சம் வச்சுக்கிறேன், சாப்பாடு 2-3 நாளைக்கு போதும், அதுக்கு போறோம் அது பார்ப்போம், ஆனா அந்த உடுப்பு எனக்கு தேவைன்றான். ஏன் உடுப்பு தேவைன்றான்டா, நான் அங்க போன நாள்ல இருந்து, அமீராக போன நாள்ல இருந்து மனைவிக்கு என்று எந்த புது உடுப்பும் வாங்கவில்லை, இப்ப இருக்கிற உடுப்பு கடுமையாக என்னது ஒரு நிலைமையை மாறிட்டு புதிய உடுப்பு தேவை என்றனால இது 2ஐயும் எடுக்கிறோன்னே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் சத்தம் கேட்க ஆரம்பித்தார்கள். பபக்கா, இப்போ அதாவது ஒரு உண்மையிலேயே ஒரு நேர்மையான லைஃப் என்ன செஞ்சுக்கிறாரு, இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று கடுமையாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அதாவது இந்த மனசுல இதாக ஆரம்பிச்சாங்க. திருப்பி எடுத்துட்டு போயிட்டார். இவர் வரலாற்றுல இந்த 2 செய்தியும் தான். அங்க வீட்டுக்கு போன பின்னால கொஞ்சம் காலத்துல கேள்விப்படுது, யாருக்கு, உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்திலேயே கேள்விப்படுது, உமைர் மரணித்து விட்டார், உமைர் என்னது மௌத்தாயிட்டார்னு செய்தி கேள்விப்படுது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு தன் நண்பர்களோட அங்க போறாங்க. எங்கக்கு? பக்கீஉல் கர்கத்துக்கு போறாங்க. அங்க போய் அங்க எல்லோரும் இருக்கிற டைம்ல கண் கலங்க கவலையோட அவருடைய கபர் வச்சு என்ன செய்யறாரு, கேட்கிறார், நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை என்று ஆசைப்படுங்கள், மார்க்க துறையில உங்களுக்கு என்னென்ன தேவை என்று ஆசைப்படுங்கள். அப்ப ஒரு ஆள் சொல்றாரு, நான்
நிறைய சொத்து இருந்து நிறைய அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார்.